அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. இன்றைக்கும் ஒரு அருமையான வசனத்தை நான் வாசிக்கிறேன். எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். ஒரு காலத்தில் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? ரோமர் 5ஆம் அதிகாரம் 6, 8, 10 வசனங்களை வாசிக்கும் போது, நாம் பலனற்றவர்களாயிருக்கும் போது, அக்கிரமக்காரர்களாயிருக்கும் போது, பாவிகளாயிருக்கும் போது, தேவனுக்கு சத்துருக்களாயிருக்கும் போது, நமக்காக தன்னுடைய ஜீவனை ஆண்டவர் இயேசு கொடுத்து இவ்வளோ பெரிய கிருபையை, தகுதியில்லாதவர்களுக்கு பாராட்டுகிற அந்த கிருபையை நமக்கு கொடுத்தார். அவருடைய உயிர்த்தெழுதலினாலே நாம் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அந்த கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இது நம்மால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு என்று வாசிக்கிறோம். யோவான் 15:16 வாசிக்கும் போது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நானே உங்களை தெரிந்து கொண்டேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இவ்வளோ பெரிய ரட்சிப்பை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. இந்த நாளிலே குறிப்பாய் நாம் 2 காரியங்களை யோசித்து பார்க்க போகிறோம். இந்த ரட்சிப்பை குறித்து நமக்குள்ளாக ஒரு தெய்வ பயம், கவலை உண்டாயிருக்க வேண்டும். நிறைய விஷயங்களை கவலைப்படுகிறோம். பினான்சியை குறித்து கவலைப்படுகிறோம், குடும்பத்தை குறித்து கவலைப்படுகிறோம், பல்வேறு காரியங்களை குறித்து கவலைப்படுகிறோம். ரட்சிப்பை குறித்து கவலைப்பட்டிருக்கிறோமா? வாசித்து பாருங்கள். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே, அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு, இந்த ரட்சிப்பு பெரிய ரட்சிப்பு. நம்ம வாழ்க்கையிலே தேவன் கொடுத்த இந்த ரட்சிப்பு இயற்கைக்கு அப்பாற்பட்டது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ரட்சிப்பை குறித்து ஒரு கவலை நமக்குள் உண்டாயிருக்க வேண்டும். இந்த ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட வேண்டும். நான் உண்மையா இருக்கணும், கீழ்ப்படியணும், வசனத்தை வாசிக்கணும், ஜெபிக்கணும், ஆண்டவர் கூட நடக்கணும், எப்படியாக நான் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளணும், என்னுடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படணும் அப்படிங்கிற ஒரு கவலை நமக்குள்ள உண்டாயிருக்க வேண்டும். இந்த நாளில நாம் சிந்தித்து பார்ப்போம். எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ரட்சிப்பை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த ரட்சிப்பை நாம் காத்து கொண்டு வரும் காலங்களிலே தேவனுடைய நியாய தீர்ப்பாக தண்டனைக்கு தப்பித்துக் கொள்ளும்படிக்கு இந்த ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுவோம். தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை நிறைவாய் நடத்துவார். 2வது எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே வாசிக்கும் போது, ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்ப கூடாது என்று நாம் வாசிக்கிறோம். ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு, இழந்து போகக்கூடிய ஒரு மிக முக்கியமான காரணம் கசப்பான வேர். நம்ம யோசித்து பார்க்கலாம். நமக்குள்ள வேற யாரையாவது குறித்து கசப்பு, ஃபேமிலியிலேயோ அல்லது உறவுகளிலேயோ அல்லது மற்றவங்களிலேயோ வேலை ஸ்தலத்திலேயோ யார் மேலேயும் கசப்பு இல்லாதபடிக்கு நம்முடைய ரட்சிப்பை காத்து கொள்ள வேண்டும். கசப்பு வந்துட்டா கண்டிப்பா கிருபை இழந்து விடுவோம் என்று இந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே யார் மேலேயும் கசப்பு இல்லாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையை காத்துக்கொள்வோம், பரிசுத்தமாய் இருப்போம். நம்ம யோசித்து பார்ப்போம். பெரிய ரட்சிப்பை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த ரட்சிப்பை குறித்த கவலையோடு கூட மற்ற மக்கள் மீது அன்பு செலுத்தி கசப்பான வைராக்கியத்தை பாராட்டாதபடிக்கு, யாரை பத்தியும் யார்கிட்டையும் சொல்லாதபடிக்கு அவரவர்கள் செய்கிற காரியத்தை தேவன் நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார். அவரவர்கள் கணக்கு கொடுக்க போகிறார்கள். நாம் நியாயம் தீர்ப்பதற்கு நாம் ஒன்றும் இல்லை. ஆனால் தேவன் எல்லாவற்றையும் பார்க்கிறார். நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுவோம். அநேகருக்கு ஆண்டவரை பற்றி சொல்லுவோம். இந்த ரட்சிப்பை ஆண்டவர் மற்ற மக்கள் மத்தியிலே வெளிப்படுத்துவோம். அவர்களும் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளட்டும். இந்த நாளை அதற்கு நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். நம்மை ஆராய்ந்து பார்க்கிற ஒரு நல்ல நாளாக இருக்கட்டும். நம்முடைய ரட்சிப்பை காத்துக் கொள்ளுகிற ஒரு நல்ல நாளாக இருக்கட்டும். நம்முடைய கசப்புகளை தூக்கெறிகிற நாளாக இருக்கட்டும். இந்த நாளில் கர்த்தரோடு நடப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை நமக்கு செய்வார். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாமா?
அன்பு தகப்பனே, இந்த வசனத்துக்காய் ஸ்தோத்திரம். ஒரு காலத்திலே நாங்கள் அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்தோம். மிகுந்த கிருபையினாலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமா எங்களை ரட்சித்தீர். அந்த ரட்சிப்பை குறித்து கவலையோடு கூட பரிசுத்தத்தோடு உண்மையோடு இருக்க காத்து கொள்ளுங்க ஆண்டவர். அதே போல எங்கள் ரட்சிப்பிலே கர்த்தாவே, நாங்கள் யார் மேலும் கசப்பு வைராக்கியம் கொள்ளாதபடிக்கு எங்களை காத்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். இந்த நாளிலே எங்கள் ரட்சிப்பை நாங்கள் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள தேவன் கிருபை பாராட்டுங்க. தாழ்த்துகிறோம் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you. Amen.